அல்லேலூயா. அதனாலதான் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எந்த சபையில போகிறியோ அந்த சபைக்குள்ள நீ எப்படி இருக்கணும்? உன் மேய்ப்பின் கீழே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள், அப்ப யார் உங்களை நடத்துகிறார்? உங்க மேய்ப்பன் உங்களை நடத்துகிறார். ஆனா மேய்ப்பன் மூலமா தான் கிறிஸ்துவை நீங்க பார்க்க முடியும். உங்க மேய்ப்பன் மூலமா தான் சபை, இந்த சபை எங்க எழுதப்பட்டிருக்கிறது? இந்த குட் லைஃப், இந்த சபையானது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அங்கத்தினார் இருக்கிறீங்க, சபையில உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபை மேய்ப்பருக்கு இங்க நடக்கிற காரியத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கீழ்ப்படியாமல் போகிறோம். அங்க போட்டு பாருங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னா சபைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் உங்க மேய்ப்பருக்கு கீழே. அப்ப கீழ்ப்படியலைன்னா கர்த்தருடைய கோபம் சபை மேல என்ன பண்ணும்? இறங்கி வரும். அல்லேலூயா. அப்ப அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாகி விடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தேவ சமூகத்துல சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது நீங்க வெளியே இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வரவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம அம்மா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வந்து ஊருக்கு போய்க்கிறாங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அம்மா வெளியே இருக்கிறாங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்போ அந்த காரியம் கரெக்டா நம்ம செய்யறோம். ஆனா சபையில நடக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஏன் அந்த 21 மணி நேரம் பிரேயர்? அந்த 21 மணி நேரம் எதுக்காக ஜெபிக்கப்படுகிறதுன்னா, உங்க ஆவிக்குரிய ஜீவ வளர்ச்சிக்காக, உங்களுடைய சரீரத்துடைய தேவைகளுக்காக, சபை விருத்தி அடைவதற்காக, ஆத்மா பெருகுவதற்காக, இந்த பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா, இந்த பட்டணத்துல இருந்து பல ஆத்துமாக்கள் தேவன் நம்ம கொடுக்கிறார் சபைக்கு. அல்லேலூயா. எவ்வளவு இடம் காலியா இருக்கிறது, பின்னாடி எவ்வளவு இடம் காலியா இருக்குது யோசித்து பாருங்க. ஏதோ நம்ம வந்து போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதான் சண்டே ஆராதனைக்கு மட்டும் வருகிறேன், அப்படி வருகிறவங்க நித்திய ஜீவனை பெறவே முடியாது. உன் வாழ்க்கையில அனுதினமும் சபை என்ன பண்ணும்? வாசித்து பாருங்க, ஒரு வசனம் இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க மேய்ப்பருக்கு நீங்க கீழ், அதே 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து. பாருங்க, உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கணும். எதுக்கு நினைக்கணும்? எனக்கு போதிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஒரு டீச்சர் நமக்கு போதிக்கிறாங்கன்னா அவங்களை நினைக்கணும், அவங்க இப்படிலாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு மேய்ப்பனை நீங்க நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை அவருடைய நடக்க பார்க்கணும். உங்க மேய்ப்பனுடைய நடக்கை எப்படி இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெப ஜீவன் பெருகி இருக்கிறது. ஆத்மாவுக்காக தேவைகளை, ஆத்மாவுடைய தேவைகளுக்காக வசனங்கள் வளர்ந்திருக்கிறது. சபை விருத்தி அடைந்திருக்கிறது. அல்லேலூயா. சபையுடைய அளவுகள் பாருங்க. அப்போ உங்களை நடத்தினவர்களுடைய போதகத்தை நீங்க கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க எந்த நிலைமையில நடக்கிறாங்களோ அதை கவனிக்கணும். அவர்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வேற என்ன பண்றது? அதை சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? பின்பற்றணும். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை ஏன் எழுதி வச்சாரு? ஏன் என்னை பின்பற்ற சொல்லலாம். இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? எல்லாம் என்னை பின்பற்றுங்க. நீங்க இயேசுவினால தான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தீங்க. இங்க வந்திருக்கிறீங்க எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த பிறகு இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? என் விசுவாசத்தை பின்பற்று அப்படின்னு சொல்லியிருக்கணும். அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுன்றாரு. ஏன் பின்பற்றுன்றாரு? சபை உங்களுடைய மேய்ப்பினுடைய மேலதான் சீட்டு விழுந்து கிடக்குது. அல்லேலூயா. அவர் கீழே நீங்க அடங்கி இருக்கணும். புரியுங்களா? அடங்கி இல்லை அப்படின்னா ஆபத்து நேரிடும். சில விதமான குழப்பங்கள் உங்களுக்குள்ள வரும். நீங்கள் தடுமாற்றப்படுவீர்கள், தேவனை விலகி போவீர்கள். அப்போ அதிகமான சிட்சிப்பு உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா.
அப்போ உங்க மேய்ப்பனை பார்க்கணும், நினைக்கணும், சிந்திக்கணும், நடக்கணும், விசுவாசத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. அதுதான் சபை. நீங்களாம் யாரு? சபை. நம்மளாம் யாரு? சபை. ஒவ்வொரு ஒரு சபையா இருக்கிறோம். நம்ம நடமாட சபையா இருக்கணும். நடந்து போய்க்கொண்டே இருக்கிறோம். ஒரு பஸ்ல ஏறுறோம், ஒருத்தர் இயேசு பற்றி சொல்லணும். நம்மளை ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்து ஆசாரி கூடத்துல வந்து இறங்குவார். அல்லேலூயா. மோசேயை கொண்டு ஒரு ஆசாரி கூடத்தை செய்தார். தாவீது வந்தாரு. ஐயோ, ஆண்டவர் வந்து ஆசாரி கூடத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து நான் பில்டிங்ல இருக்கிறேன், அவர் வந்து ஒரு கூடாரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. இயேசு வந்தாரு. வந்துட்டு போய் சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள் நான் என்ன பண்றேன்? சரீரமாக ஆலயத்தை கட்டுறேன்னாரு. இப்போ சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து தேவன் நம்மை ஆலயமா மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நடமாட ஒரு ஆலயம். தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அன்னைக்கு ஆண்டவர் கட்டிடமான கூரையில வந்து இறங்கினார் கூடாரத்துக்குள்ளே. 2வது ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வந்து இறங்கினார். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வந்து ஆலயமா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம உட்கார்ந்திருக்கிற அத்தனை யாருன்னு கேட்டா, நான் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அல்லேலூயா. உங்க சரீரத்தை நீங்க கெடுத்தா அந்த சரீரம் கெடுக்கப்படும். இது ஆலயம்னு உனக்கு தெரியணும். இந்த ஆலயத்துல அனுதினம் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? நீங்களே துதிக்கிறது எதிர்பார்க்கிறார். புரியுங்களா? இங்க வந்து ஆராதனை செய்யணும் பாருங்க, அது செகண்ட். ஆனா நீங்க வந்து நீங்க வாயை திறக்கறீங்க பாரு, அது ஃபர்ஸ்ட். உங்க வாயை திறந்து நீங்க ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன பண்ண முடியல? வாயை திறக்க முடியல, எனக்கு பாட முடியல, எனக்கு வேதத்தை வாசிக்க முடியல அப்படின்னா உங்க மாம்சத்திலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. உனக்கு வேணும் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு மேல் இறங்கி வருவாரு. உன் வாயை திறந்து அவர் பாடுவார். உன்னை டேக் ஓவர் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க உங்க மாம்சத்துல இருந்தீங்கன்னா 21 மணி நேரம் இல்ல 72 மணி நேரம் ஜெபம் வச்சாலும் உங்களுக்கு தெரியாது. புரியுங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஆலயமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அதை நம்ம மிக ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? ஆலயத்தில் நடக்கிற அத்தனை காரியத்திலையும் நம்ம கலந்து கொண்டு நம்மை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும். புரியுதுங்களா? அறியாமையில் சபைன்னு பார்க்கிறோம், பாரம்பரிய சபை பார்க்கிறோம். அவங்க வருவாங்க போவாங்க. நான் கூட வந்து 35 வருஷம் சபையில இருந்தேன். ஆனா 35 வருஷம் பைபிளே எடுக்கல, பைபிளே படிக்கல. இல்லையா? ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அதனால தப்பு யார் மேலே? என் மேல தான். என்ன ஆவியானவர் பெற்றுக்கொள்ளலை. அதனால பைபிள் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாட்டு பாட இன்ட்ரெஸ்ட் இல்லை, துதிப்பதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உபவாசத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, முழு இரவு ஜபத்துக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா வரைக்கும் போக முடியாது. அப்ப அந்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளலன்னா நீங்க வரிகளை என்ன பண்ண முடியாது? ஒருவன் ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். ஆவியானவர் நீங்க பிறக்கலன்னா நீங்க சபையில நடக்கிற காரியத்துல வரலன்னு அர்த்தம். ஜலத்தினால மட்டும் பிறந்துட்டீங்கன்னா பாரம்பரியா மாறிடுவீங்க. ஆண்டவரோட நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம் ஜலத்தினால. ஆவினாலும் பிறக்கணும். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீங்க, நீங்க ஆவியினாலே எடுத்தீங்களா? புரியுங்களா? அப்ப 5ஆம் வசனம் இப்ப வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க? 21 மணி நேரம் ஜெபம் நடனா காத்திருக்கணும். அப்போ ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார். அவங்களும் ஜெபத்துக்காக காத்திருந்தாங்க. ஜெபத்தில் காத்திருந்தனால தான் பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இறங்கி வராரு. நீங்க சபையில வந்து காத்திருக்கலன்னா சபையில நடக்கிற உபவாசத்தை விட்டுறீங்க, அதிகாலை ஜெபத்தை விட்டுறீங்க, சபையில நடக்கிற இரவு ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா
உங்க மேல ஆவியானவர் இறங்க முடியாது. நீங்க கைவிடப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19 2 4. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ம். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். போதும். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். யார் கேட்கறது? இப்ப நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு போய் கேட்கிறாரு. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள் ஆ, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். கேள்விப்படவில்லைன்றாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை வருகிறது. அப்போ 18 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சபை வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. புரியுங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவி பலமாய் இறங்கினார் சபையின் மேல. 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4க்குள்ள முடியத்துக்குள்ளேயும் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வரத்துக்குள்ளேயும் சபைக்கு உபத்திரம் வந்துடுச்சு. 9ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பவுலை தொடுகிறார். சவுலாகிய பவுலை தொட்டு சபை விருத்தி அடைந்து என்ன பண்ணுது? எங்கும் சபை ஸ்திரப்படுகிறது. எங்க சபை வளர்கிறது. அந்த அளவு போயாச்சு. ஆனா ஒரு சபை என்ன பண்ணிருக்குது? ஒரு சபையில அந்த ஆலயத்துல ஜனங்களுக்கு பரிசுத்தம் என்னென்று அவங்க என்ன பண்ணல? கேள்விப்படவில்லை. யோசித்து பாருங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? உள்ள போக முடியாது என்று யோவான் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இப்போ உங்க மேல ஆவியான இருக்கிறாருன்னா ஏன் இல்லை அப்படின்னா ஏன் ஆலயத்துக்கு வர்றது இல்லை? சண்டே கிறிஸ்துவங்களா ஆகிறாங்க. சிலவங்க என்ன கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்க? ஒன்று சண்டே கிறிஸ்துவங்களா இருப்பீங்க. ரெண்டாவது என்ன இருப்பீங்க? திருவிருந்து கிறிஸ்துவா இருப்பாங்க. அந்த திருவிருந்து மாசம் ஒரு நாள் நடக்குது பாருங்க. அதுல வந்து உட்காருவாங்க. இதெல்லாம் தேராத கேஸ். அல்லேலூயா. நீ அனுதினம் உன் வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியின் எடைப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. அனுதினம் உன் வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். அனுதினுடைய வாழ்க்கையில சத்தியம் இருக்கணும். அனுதினம் உடைய வாழ்க்கையில மேய்ப்பரோடு இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீடுனா பிள்ளைகள் பெற்றோடு இணைந்து இருந்தா தான் அந்த வீடா இருக்கும். பிள்ளைகள் அதுவான வருது போகுதுன்னா அது வீடு இல்லை. அது பிசாசின் வீடா மாறுகிறது. ஒரு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது? ஆயுசு நாட்கள் பெற முடியாது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 6:1 வாசித்து பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே. அப்ப பிள்ளைகள் வந்து என்ன செய்திருக்கணும்? தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா 2 ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? நம்ம ஆசீர்வாதம் இருக்கு. நன்மை உண்டாகும். 1 நன்மை உண்டாகும். 2 வாழ்நாள் நீடித்திருக்கும். வாழ்நாள் நீடித்திருக்கும். நீங்க பாருங்க, உங்க தகப்பனுக்கு தாய்க்கும் நீங்க கீழ்ப்படியா 40 வயசுல ஆள் காணாது போயிடுறாரு. அதுக்கு என்ன காரணம்? புரியுங்களா? 40 வயசுக்குள்ளே அவங்களுடைய ஆயுசு என்ன பண்ணும்? குறுகிடும். அதே போல நீங்கள் சங்கீதத்துல 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பாருங்க. சங்கீதம் 23 கடைசி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆ, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ம். நான் கர்த்தருடைய வீட்டிலே ம். நீடித்த நாட்களாய் பாருங்க, நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். ஏன் அப்படின்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் தொடரா? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய இருதயமும் தாவீதுடைய இருதயம் ஒன்றா இருந்தது. நம்முடைய இருதயம் அப்படி இருக்கா? அப்போ கர்த்தருடைய வீட்டில் அவர் எப்படி இருப்பாரு? 1000 வருஷம் அரசாட்சியில் இருப்பாரு தாவீது. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. நித்திய வீடு இருக்குது. நித்திய வீட்டில் போய் என்ன பண்ண போறாங்க? நித்தியமா வாழ போறாங்க. இது ரெண்டுத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க
வீட்டிலேயே நீ கீழ்ப்படியலைன்னா நீ சபையில கீழ்ப்படியவே முடியாது. நீ சபையில கீழ்ப்படியலனா நீ வீட்டில கீழ்ப்படியவே முடியாது. அல்லேலூயா. உன் ஆயுஷ்காலம் தானா குறைஞ்சிடும். நான் எத்தனையோ பேர் எங்களுடைய லைஃப்ல பார்த்துருக்கிறோம். தாய் தகப்பன் கீழ்ப்படியாத பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. 50 கூட கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்காது. அதே மாதிரி சபைக்கு கீழ்ப்படியலைன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. புரியுங்களா? அப்ப தாவீது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தாரு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு. அப்ப தாவீது குறித்து நீங்க பார்க்கும். புரியுங்களா? அதே 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாட்சி அடையேன். அப்ப கர்த்தர் தான் நமக்கு யாரு? மேய்ப்பர். மேய்ப்பர். அல்லேலூயா. சங்கீதம் 37:3 வாசித்து பாருங்க. சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து தேசத்தில் குடியிருந்து. சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? நல்ல மேய்ச்சல் கொடுக்கிறாரு. நீ தேசத்துல குடியிருக்கிற, ஆனா சத்தியத்தை என்ன பண்ணிக்கணும்? மேயணும். மாடு மேயிற மாதிரி என்ன செய்யணும்? மாடு என்ன பண்ணுது? மேய்ந்து நல்லா அசை போடுறது போல வசனங்களை நல்லா மேய்த்து, நல்லா கற்று, நல்லா தேறி அதை நீங்கள் தியானம் பண்ணணும். அதான் சொல்றாரு. அசை போடுறது எதை குறிக்கிறது? வசனம் வந்து கேட்க கிடைக்காத பஞ்சங்கள் வரப்போகிறது. அன்னைக்கு உங்களுக்கு வசனம் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்காது. புரியுதுங்களா? வசனத்துக்கு ஒரு பஞ்சம் இருக்கிறது. அன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு நதி தொடங்கி ஒரு சமுத்திரம் தொடங்கி பல இடத்துக்கு போய் சுற்றி திரிவாங்க. ஆனா வசனம் இருக்கா? தாகத்தால் சோர்ந்து போயிடுவாங்க. இப்போ வசனம் இருக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரீங்களா வசனத்தை? இல்ல. சபையில நடக்கிற காரியத்தை கொண்டு வரீங்களா? இல்ல. ஏகப்பட்ட லீவு கொடுத்தாலும் வரதில்லை. அப்போ லீவு நாட்களே வர முடியலன்னா நீங்க எப்படி கிரை செலுத்தி வருவீங்க? மற்ற நாள் ஒரு மீட்டிங் நடத்த நீங்க வரவே முடியாது. அல்லேலூயா. காற்றுக்கும் போதே தூத்த தெரியாதவங்களுக்கு அப்புறம் காற்று போயிட்டு பிறகு என்ன பண்ண முடியாது? அவனுக்கு எந்த நன்மையும் உண்டாகாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நடத்தினவர்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய நினைவை நினைத்து சிந்தித்து அவங்க சொன்னதை அப்படியே கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவங்களை விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, நடத்தினவர்கள் விசுவாசத்தை பின்பற்றி. நீ பாரு எப்படி இருக்கிறாங்க ஊழியக்காரு, உங்க மேய்ப்பர் எப்படி இருக்கிறார். புரியுங்களா? இந்த இவ்வளவு ஜனங்கள் அந்த 21 மணி நேரம்ல 21 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? 21 மணி நேரம் ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு நீங்க உட்கார்ந்து தன்னுடைய சரீரத்தை நீங்க கொஞ்சம் ஒடுக்குனீங்கன்னா, அதை கீழ்ப்படுத்தினீங்கன்னா உங்க ஆத்மா வளரும். புரியுங்களா? ஒரு 3 வேளை ஆகாரத்தை நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? சொல்லுங்கம்மா. உபவாசமா இருந்து தன்னை தாழ்த்தி இருக்கணும். புரியுங்களா? நல்ல கவர்மெண்ட் லீவ் கொடுத்துச்சு, அதனால நான் பண்றேன், ஊரெல்லாம் நான் சுத்தின்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டு சொல்லலை. அல்லேலூயா. அப்படி உங்க சபையில எது நடக்கலான்னு நீங்க போக தேவையில்லை, வர தேவையில்லை. ஆனா சபையில நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சபையில என்னென்ன நடக்கிறதோ அந்த ஜெபத்துல நீ கலந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் 2 பேதுரு 3:9. 2 பேதுரு 3:9 வாசிங்க. 2 பேதுரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ம். கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். என்னது? ஒருவரும் கெட்டு போகாமல் என்ன செய்யணுமா? எல்லாரும் அனுதினம் நீ மனம் திரும்பணும். ஏதோ ஒரு நாள் மனம் திரும்பி பாரு ஞானஸ்தானம் எடுத்து அந்த மனம் திரும்பத்தை சொல்ல நானு. உன் வாழ்க்கையில இன்னும் கஷ்டம் இருக்கிறதுன்னா மனம் திரும்பணும். கோபம் இருந்தா மனம் திரும்பணும். புரியுங்களா? உங்களுக்குள்ள வந்து நல்ல காதல் இருந்தா மனம் திரும்பணும். விபச்சாரம் பண்ணீங்கன்னா மனம் திரும்பணும். புரியுங்களா? நீங்க ஆலயத்துக்கு தினந்தோறும் ஆலயத்தை ஆண்டோட வார்த்தையில நிலைத்திருந்தாலும் சத்துரு என்ன பண்ணுவான்? இவனை எப்படியாவது மனங்கடிப்பான். அப்ப தினந்தோறும் உடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இந்த கோபம் வருது, இந்த எரிச்சல் வருது, என்னால் சபைக்கு போக முடியல, நான் என்னதான் நினைச்சாலும் போக முடியல பிசாசு. அல்லேலூயா. என் வேலையை வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
நாளைக்கு நிர்வசாரம் ஆகாதபடிக்கு நீங்க ஒவ்வொரு நாள் திரும்ப என்ன செய்யணும்? அங்க போட்டுக்க பாரு, தாமதமாகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல். அப்ப கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்களா? அப்ப கெட்டு போறதுக்கு சான்ஸ் நீங்களே ஆளாயிருக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்திருக்க கூடாது. சபைக்கு ஒருத்தருக்கு கீழ்ப்படியலைன்னா, மேய்ப்பருக்கு கீழ்ப்படியலைன்னா, அவங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க? விசுவாச லிஸ்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க சபையில உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? உங்க மேய்ப்பனுக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். ஒரு டீச்சருக்கு அந்த கிளாஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் கீழ்ப்படியலைன்னா, அந்த அந்த ஸ்டூடெண்ட் அந்த அந்த டீச்சருடைய சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளாது. அங்க உட்கார்ந்தாதான் அது என்ன பண்ணும்? ஒரு 10 வருஷம், 12 வருஷம், 14 வருஷம் படிச்சா தான் அது ஒரு சப் இன்ஸ்பெக்டரா மாறுது, ஒரு நீதிபதியா மாறுது. அப்புறம் அது சரியா படிக்கல அப்படின்னா ஒரு பிச்சைக்காரனா மாறுது, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனா மாறுது, ஒரு பாத்ரூம் கழுவுலாம் மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சரியா படிக்கல. அதே மாதிரி தேவ சமூகத்தில் நீ சரியா உட்கார்ந்து தேவனை கற்றுக்கொள்ளனா, நாளைக்கு பிசாசு உன்னை நிர்விசாரம் ஆக்கிடும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசி, 1 தீமோத்தேயு 2:4. நம்ம கெட்டு போகாமல் இருப்பதுக்கு நாம் என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினோம். புரியுங்களா? ஐயா அவர்கள் நிறைய அந்த பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கினே இருந்தார். புரியுங்க, இந்த உலகத்தை நம்ம வெறுக்கணும், நமக்குள்ள இருக்கிற சுபாவத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும், பாவம் நம்மளை இழுத்துன்னு போயிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டாச்சு. எத்தனையோ ஆத்மா கெட்டு போய் உலக சுத்தின்னு இருக்குது. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டோடைய வேலை என்ன? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அவங்க என்ன செய்யணும்? நம்ம செய்யணும், அந்த சத்தியத்தை அறியணும். அங்க பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தா தேவ சித்தத்தை செய்வான். புரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இது மட்டும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை. இயேசு உங்களை ரட்சித்து சபையில கொண்டு வந்தாரு. ஆனா கொண்டு வந்து உங்க மேய்ப்பின கையில கொடுத்துட்டாரு. ஆனா சத்தியத்தை அறியறீங்களா? எத்தனை பேர் நான் சத்தியத்தை அறியறேன்? தினந்தோறும் நான் தினந்தோறும் சத்தியத்தை வாசிக்கிறேன், சத்தியத்தின்படி வாழறேன், சத்தியத்தின்படி என்ன பண்றேன்? வேலை செய்யறேன். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? அந்த சத்தியத்தை நீங்க அறியணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வசனத்தை அறியணும். வசனம் வந்தா விதை, சத்தியன்றது கனி. உன் வாழ்க்கையில ஏன் கனி இல்லைன்னா நீ வசனத்தை சரியா என்ன பண்ணல? தியானிக்கல. சரிங்களா? அப்போ வசனத்தை நீ அறியும் போது, வசனத்தை நீங்கள் தேடும் போது, வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை ஆராயும் போது, அது என்ன செய்யுது? அந்த வசனம் சத்தியமா மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சத்தியம் இருந்துச்சுன்னா நீ தேவ சித்தத்தை செய்வாய். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார் சபையில. ஏதோ யாருடைய சித்தத்தை செய்யறதுக்கு இல்லை. உன்னை எதுக்காக ரட்சித்தான்னு உன்னை நீ ஆராய்ந்து பாரு. உங்களை நீங்களே ஆராய்ந்து கொஞ்ச நேரம் பாரு. என்னை எதுக்காக ரட்சித்தாரு அப்படின்னு யோசித்தீங்கன்னா கர்த்தர் உன்னோட பேசுவார். நீங்க ரட்சிக்கப்பட்டதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் பின்னிட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. லூக்கா 18:7 வாசிக்கும் போது, லூக்கா 18:7. லூக்கா 18:7 வாசிக்கும். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத ம் 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் ம் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் ம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிற. அல்லேலூயா. நேத்து 21 மணி நேரம் ஜெபம் இருந்தது. இரவு பகல் கூப்பிடுகிற. நம்ம கூப்பிட்டோம். புரியுங்களா? 21 மணி நேரம் என்ன பண்ண? இரவும் பகலும் கூப்பிடுகிற. அங்க போடுது பாருங்க. கூப்பிடுகிறவள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த 21 மணி நேரம் என்ன செய்தோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். நிறைய ஜெபங்களை ஜெபித்தோம். புரியுங்களா? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே அவன் நீடிய பொறுமைகளாயிருந்து என்ன பண்ணுவாரு? பொறுமையுள்ளவளாயிருந்து என்ன செய்வார்? அவர்களுக்கு நன்மை செய்வார், நியாயம் செய்வார் ஆண்டவர். நீங்க 24 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறீங்க பாருங்க ஜெபத்துல. அதுக்கு ஏற்ற நியாயத்தை ஆண்டவர் செய்வாராம். புரியுங்களா?
அப்போ ஆண்டவர் எப்படி செய்வார்? நீங்க தேவ சமூகத்துக்கு வராதவங்களுக்கு எப்படி நன்மை செய்வாரு? அற்புதம்லாம் வந்து நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தே அற்புதம் நடந்துரும். அதிசயங்கள் நடக்கும். தேவ பாதத்துல உட்கார்ந்தவே அத்தனை தேவைகள் சந்திக்கப்படும். புரியுங்களா? உன்னை குறித்து உனக்கே என்ன இல்ல சந்தேகம் இருக்குது. நீ ஆண்டவரை விசுவாசத்தா ஆண்டவர் உன் தேவைகளை இது மாதிரி சந்திப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 3:20. 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் ம். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே ம். தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது ம். கீழ்ப்படியாமற் போனவைகள். 1 பேதுரு 3:20 போடுங்க. 1 பேதுரு 3:20 வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. அந்த ஆவிகள் ம். பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே பாருங்க, நோவா தன் பேழையை ஆயத்து பண்ணும் வேலையிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது தேவன் என்ன பண்ணாரு? நீடிய பொறுமையா காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். கீழ்ப்படியாது போனவர்கள் அந்த பேழையிலே ஆ, சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து. பாருங்க, யார் கீழ்ப்படியல? நோவா வந்து ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பின் கீழே அந்த குடும்பம் மட்டும் தான் என்ன பண்ணுது? கீழ்ப்படிக்குது. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியவே இல்லை. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாதவர்கள் தான் அந்த ஆவிகள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்து பண்ண நாட்களிலே தேவன் என்ன பண்ணாரு? நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அந்த ஆவிகள் கீழ்ப்படியாம போயிடுச்சு. அந்த ஆவிகள் எங்க இருக்குது? இப்போ கீழான பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகளுக்கு போய் ஆண்டவர் என்ன பண்றாரு? சுவிசேஷம் மறுபடியும் அறிவிக்கிறார். அல்லேலூயா. பூமியில ஒரு ஸ்டான்ஸ் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த ஸ்டான்ஸ் அவங்க கைவிடப்பட்டாங்க. ஆனா கிருபையின் காலம் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஸ்டான்ஸ் கிடைக்காது. இப்ப நீங்க கீழ்ப்படியலனா பேடை கட்டுறாங்க. பேடைனா என்ன? இப்ப சபை கட்டுறது ஒரு பேடை. இப்ப இருக்கிறது இதுதான் பேடை. இப்ப யாரு? நோவா. உங்க மேய்ப்பர் தான் நோவா. அல்லேலூயா. அவர் கட்டி கொண்டிருக்கிறாரு. சிலர் என்ன பண்றாங்க? கீழ்ப்படியாம அப்படியே என்ன பண்றாங்க? காலத்தை ஓட்டிடலாம். நம்ம தான் ஞானஸ்தானம் ஏத்துட்டுமே, இனிமேல் நமக்கு என்ன இருக்குது? வரிகளை எப்படியாவது போயிடலாம். ஒரு சண்டே மட்டும் என்ன பண்ணிடலாம்? தலை காட்டலாம் எப்படியாவது. அப்படின்னா தலை காட்டுற குடும்பம்லாம் என்ன பண்ணாது? வரிகள்லாம் போக முடியாது. அல்லேலூயா. நீ அனுதினமும் மனம் திரும்பி இருக்கணும். அனுதினம் சத்தியத்தை அறிந்து இருக்கணும். அனுதின தேவ சித்தத்தை செய்திருக்கணும். சத்தியத்தை அறியல, தேவ சித்தத்தை செய்யல, அப்ப அவங்க ஆண்டோட வரிகள் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா நீ தேவ சமூகத்தில் இருந்தா உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நீ தேவ பாதத்துல வர்றதில்லை. உன் இஷ்டமா நீ பண்ண சுத்தி எடுக்கிற வேலை வேலை வேலைன்னு. நீ வேலை செய்து என்ன பண்ண போற? ஒரு நாள் மண்ணுக்கு தான் போக போற. அல்லேலூயா. எவ்வளவு வேலை செய்தாலும் ஒரு நாள் மண்ணில் போய் புதைக்கப்பட போறோம். ஆனா ஒரு நாள் மண்ணு நம்மளை சாப்பிட்றதுக்கு ஆயத்தமா இருக்குது. புரியுதுங்களா? நீ எவ்வளவு பெரிய படிப்படிச்சாலும், எவ்வளவு பெரிய பணக்கார கோடீஸ்வரன் இருந்தாலும், நீ ஆண்டு விட்டு விலகுனா உனக்கு லாஸ்ட்ல மண்ணு தான் முக்கியம். மண்ணுக்கு தான் போவா, அதுக்கு பிறகு வழி இல்லை. ஆனா நீ ஆண்டோடைய பாதத்துல கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வேதனையிலும் பாடுகளையும் உபத்திரத்திலையும் நீ தேவனை தேடி நாடி வந்தனா நீ ஒரு நாள் மரண சந்திச்சுனா பரலோகத்தில் போய் உட்காருவாய். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் இடம் வச்சிருக்கிறாரு. நித்திய வாழ்க்கை நீ சுதந்திரிக்கப்படியாத சாத்தான் உன்னை அனுதினமும் கெட்டு போகிற வழியை காட்டிக் கொண்டே இருக்கிறான். புரியுங்களா? உன் செல்போனை உனக்கு கிடக்க வச்சிடும். எல்லாமே நன்மைக்கும் இருக்குது, தீமைக்கும் இருக்கிறது. அதை நன்மை பார்க்கிறாயா, தீமை பார்க்கிறாயா? கர்த்தர் அறிவார். உன் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன பண்ற? எங்க போற? எங்க வர? அல்லேலூயா. மிக எச்சரிக்கையா நாம் இருக்கணும்னு ஆண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். யூதா 1:19 வாசிக்கலாம். அடுத்தது யூதா 1:19. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆவி இல்லாதவர்களாமே. ஒரு கூட்டம் சபையில எப்பவுமே பிரிந்து போயிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் எப்பவுமே என்ன பண்ணும்? இங்க சொன்னா வேற சபைக்கு போவோம், அங்க சொன்னா உன்ன சபைக்கு போவோம், அந்த பாஸ்டர் கிட்ட போவோம், இந்த பாஸ்டர் கிட்ட போவோம். நீ எந்த பாஸ்டர் கிட்ட போனாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் எங்க உன்னை நட்டேன், நீ எங்க இருக்கிற? புரியுங்களா? தென்னை மரத்தை கொண்டு வந்து நீங்க உங்க தோட்டத்துல நட்டீங்க. புரியுங்களா? ஒரு நாள் அந்த தென்னை மரம் சொல்லுகிறது, நான் இந்த தோட்டத்தில் இருக்க மாட்டேன், நான் வேற எங்கன்னா போய் வேற எங்கன்னா நடப்பட்டேன் ஆகும், அது செத்துரும். அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் உன்னை கொண்டு வந்து ஆண்டவனை நாட்டி வச்சிருக்கிறாரு. நீங்க இந்த தோட்டத்தில் நிலைத்தந்தா தான் கனி கொடுப்பீங்க.
புரியுங்களா? இங்க நீங்க வந்து கேட்கிற வார்த்தைகளை கீழ்ப்படியல, நான் அங்கங்க அந்தந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வந்தீங்கன்னா, எந்த தோட்டத்துக்கு போனாலும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது. அல்லேலூயா! நீ உன்னுடைய ஆத்துமாவை நீயே நஷ்டப்படுத்துற, உன் ஆத்துமாவை நீயே வேதனைப்படுத்துற, உன் ஆத்துமாவை நீயே நரகத்துக்கு தள்ளுற. அல்லேலூயா! ஏன்னா உனக்கு ஒரு ஆத்துமா இருக்குதுன்னு உனக்கு தெரியல. புரியுங்களா? உன்னை வந்து 8 மணி நேரம் வேலைய விட்டுட்டு வந்துரு மகனே சபைக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ வேலை செய்துக்கினே இருக்கணும். கவர்மெண்ட் லீவ் கொடுக்குது. 16 நாள் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 25 நாள் லீவ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் லீவுன்னு. கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 நாள் மேல லீவ் கொடுக்குறான். அவ்வளவு ஃபெஸ்டிவல் வருது. அந்த லீவெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல நீ வைக்கிறியா? சண்டே கொடுக்குற 52 சண்டே கொடுக்குறான் ஆண்டவர். 52 சண்டே வரையா? நீ எங்க இருக்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். நீ உலகளா சுத்தி இருந்தா உனக்கு என்ன? உன் ஆத்தும நீ நஷ்டப்படுத்த கூடாது. எப்படியாவது ஆண்டவர் நம்மை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு அப்படி ஒரு நினைவு இருக்கக்கூடாது. உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு கனெக்ட், ஒரு ஐக்கியம் இருக்கணும். உனக்கும் உன் சபை மேய்ப்பருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்பதான் நீ வருகையில போக முடியும். நீ சபை மேய்ப்பினை விட்டுட்டு தேவனை விட்டுற, நீ தனியா ஓடனா யூதாஸ் போன கணக்கு தான். யூதாஸ் ஓடினாரு. புரியுங்களா? ஆண்டவராக இயேசு காட்டி கொடுத்தான். பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது. பண ஆசை என்ற ஒரு எண்ணம் இருந்தது. 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான். போய் மறுபடியும் போய் நிற்கிறான் ஆசாரிகிட்ட. ஆண்டவரே, ஆசாரிகிட்ட சொல்றான், நான் இது குற்றமுள்ள ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு. அவன் உடனே ஆசாரி என்ன பண்ணியிருக்கணும்? உடனே ஒரு ஒரு யுவதாசை நீ போய் என்ன பண்ணு? ஒரு ஆடு பிடிச்சுன்னு வா, ஒரு புறாவு கொண்டு வா, உனக்கு பலி செலுத்தி இருந்தா அவனுடைய பாவ நிவாரணம் அவனை விட்டு விலகி போயிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்? ஆசாரி என்ன சொன்னாங்க? அது உன் பாடுபா அப்படின்ட்டான். ஏன்னா அவன் போன ஆசாரி எப்படியாப்பட்ட ஆசாரி? கள்ள ஆசாரியர்கள். கள்ள ஆசாரிகிட்ட, கள்ள தீர்க்கதரிசிகிட்ட, கள்ள போதகர்கிட்ட ஒருத்தர் போனா முடிவு என்ன உண்டாகும்? நிலைமை வேற மாறிடும். அவன் உண்மையான ஆசாரியன் தான். யுவதாஸ் தப்பு பண்ணியிருந்தா கூட ஒரு பலி செலுத்தி தான் முடிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா அவன் ஆசாரியன். அவன் கள்ள ஆசாரியா இருந்ததுனால அவன் அந்த பலி செலுத்த முடியாம அவன் என்ன பண்ணிட்டான்? உன் பாடு சொன்னதுனால அவனுக்கு ஐயோ என்று மாற்றம். இன்னைக்கு நம்ம கூட சபையை விட்டுட்டு அங்கங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். கள்ள ஆசாரியர்கிட்ட, கள்ள போதகர்கள்கிட்ட, கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட, கள்ள அப்போஸ்தலர்கள்கிட்ட, கள்ள சகோதரர்கள்கிட்ட போய் நம்ம கனெக்ஷன் வைக்கிறோம். உன் மேய்ப்பன் உன்னை நேசிக்கிறது போல எந்த மேய்ப்பனும் என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. உன் தாய் உன்னை நேசிக்கிற மாதிரி மற்ற யாரும் என்ன பண்ண முடியாது? வேற எந்த தாயும் பிள்ளையும் அவ்வளவு நேசிக்க முடியாது. உன்னை பெற்ற இயேசு உன்னை நேசிக்கிற போல மற்ற யாரும் நேசிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால உன்னை நேசிக்கிறவர்கள் என்ன பண்ண நீ நிலைத்து இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நம்ம. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. நம்முடைய குடியிருப்பு எங்கமா இருக்குதுன்னா வேலூர்ல இருக்குதுங்க. அது குடியிருப்பு இல்ல. அது என்னது? அது நம்ம அது வாடகை வீடு. கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க முடியும். ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குதுன்னு நீ அறிக்கை பண்ணினே இருக்கணும். சொல்றா பாருங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நம்ம என்ன செய்யணும்? எப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். புரியுங்களா? மாச சம்பளம் வரதை பார்த்து எதிர்பார்க்கிறோம். இந்த மாசம் எனக்கு சம்பளம் வரும், அதை எதிர்பார்க்கிறோம். புரியுங்களா? எனக்கு கல்யாணம் நடக்கும் போது அதை எதிர்பார்க்கிறோம். பூமியில என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா பரலோகத்தில் இயேசு ஒருத்தர் வரப்போறாரு. நான் எப்படி இருக்கிறேன்? என்னை மனவாட்டியை எடுத்துக்கொள்வாரா? மனவாட்டிக்கு ஏற்ற தகுதி எனக்குள்ள இருக்குதா? மனவாட்டிக்கு ஏற்ற ஆயத்தம் இருக்கிறேனா? மனவாட்டிக்கு ஏற்ற நான் எடுத்து ஜெபம் பண்றேனா? இதெல்லாம் இல்லாம அவருடைய எதிர்பார்ப்பு நீங்க இல்லாத இருக்கிறனால எதுவும் செய்யறதில்ல. இயேசு வரானா, இன்னைக்கு வரானா, நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு நைட்டு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லா சபைகளுக்கும். நம்ம எப்படி இருக்கணுமா? மனவாட்டி எப்படி இருக்கணும்? உடனே ஓடி போய் ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். மன்னிப்பாரா? நான் உனக்கு நேரம் கொடுத்தேன், நீ என்ன பண்ணல? நீ வளரல, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரல. கடைசி நேரத்தில் என்ன பண்ண? கல்லன் மாதிரி ஆண்டவர் என்னை மன்னின்னு சொன்ன மன்னிச்சிடுவாரா?
உனக்கு டைம் கொடுத்தாரு சபையில 20 வருஷம் கொடுத்துருக்கிறார், 25 வருஷம் கொடுத்தாரு. எத்தனை சண்டை கட் அடிச்சிருக்கிற, எத்தனை சண்டையில நீ சபைக்கு வந்து நோட்ஸ் எடுக்காது போயின, எத்தனை சண்டை பைபிள் எல்லாம் வந்திருக்கிற, எத்தனை சண்டை வந்த மெசேஜ் நோட் பண்ணி என்ன பண்ணல, வீட்டில் போய் தியானித்தீங்களா? 52 சண்டை நீ மெசேஜ் கேட்குறீங்க. 52 சண்டே மெசேஜ் உங்க நோட்ல இருக்குதா? யாராவது அப்படி கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? நான் 52 சண்டே மெசேஜ் நோட் பண்ணி என்னுடைய ஷோ கேஸ்ல வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளை வரப்போற பிள்ளைங்களுக்காக. அப்படி யாரா ஒருத்தர் கரங்களை நீட்டிக்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஏன் அப்படி இல்லை? இருக்கிறீங்களா? ஒரு சகோதரர் தூக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும் தான் போக போறாரு பரலோகத்துக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு நான் காப்பாத்து. புரியுதுங்களா? ஏன்னா சண்டே மெசேஜ் வந்து சாதாரண மெசேஜ் இல்லை. அதை நோட் பண்ணி வீட்டில் என்ன பண்ணணும்? உன்னுடைய குடும்ப ஜபத்தில் அபியாசம் பண்ணணும். யார் பண்றாங்க? நீ அந்த நோட்ஸ் நோட் பண்ணி ஒரு டைரி உருவாக்கி நீ பின்னாடி வர சந்ததி வச்சுட்டு போனோம். 10 வருஷம் நான் சபைக்கு வந்தேன், 10 டைரி இருக்கணும் வீட்டில். இருக்குதா? இருக்குதாமா? அதை நோட் பண்ணி வைக்கணும் பின்னாடி வர சந்ததிக்கு. ஏன்னா நீங்க உங்களோட நீங்க போறதுனா ப்ராப்ளம் இல்லை, புரியுதுங்களா? ஆனா பின்னாடி ஒரு சந்ததிக்கு என்ன பண்ணோம்? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லி தந்துட்டு போனோம். நீ பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற பிள்ளைகளை அவங்களுக்கு இதை சொல்லி தரணும். எது சொல்லி தர இல்லையோ வாரம் வாரம் தோறும் என்ன பண்றாங்க? மெசேஜ் கொடுக்கறது என்ன பண்ணுங்க? உங்க டைரியில் நோட் பண்ணி அதை வீட்டில் தியானம் பண்ணி ஒரு வாரம் ஃபுல்லா தியானம் பண்ணணும். புரியுங்களா? தேவையில்லாத யூடியூப்ல போய் மெசேஜ் எல்லாம் பார்த்து உங்க ஆத்மா கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நீ குழந்தைகளா இருக்கிறீங்க. குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு எந்த மெசேஜ் கேட்டாலும் உள்ள போய் வேலை செய்யும். அல்லேலூயா. குழந்தை எது கேட்டாலும் என்ன பண்ணுது? சாக்லேட் வாங்கினா இருந்தாலும் கொடுக்கலாம். அதே வந்து சாக்லேட் இடத்துல பாய்சன் கொடுத்தாலும் குடிச்சிடும் குழந்தை, அதுக்கு தெரியாது. அது மாதிரி யூடியூப்ல பாய்சனே இருக்குது, சாக்லேட்டே இருக்குது. எதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க? அது போயிடும் உள்ள. அப்புறம் கேட்டு கேட்டு அவங்கள போலே வாழ்வீங்க. அல்லேலூயா. திருத்துவ தெய்வம் நம்முடைய தேவன் யாரு? திருத்துவ தெய்வம். தேவன் எப்படி இருக்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிறார். மனசன் எப்படி இருக்கிறான்? ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? வலுசர்பம் கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான். அவனும் 3ல வெளிப்படுறான், தேவனும் 3ல வெளிப்படுறாரு, மனுஷனும் 3ல வெளிப்படுறான். அப்போ நம்ம யாருன்னு தெரியணும். புரியுங்களா? எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. திருத்தம் இல்லைன்னா அது கள்ள உபதேசமா மாறிடும். எங்க திருத்தம் இல்லையோ, பிதா இல்லையோ, குமாரன் இல்லையோ, பரிசுத்தாவின் இல்லையோ, அங்க கள்ள போதனை வந்துடும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். எல்லா மெசேஜும் என்ன பண்றது? நோட் பண்றீங்க. எவன் பாட்டு பாடினாலும் அந்த பாட்டை கேட்கறது. அந்த பாட்டு யார் பாடினது கூட தெரியல. புரியுதுங்களா? ஆண்டவர் பாடுற பாட்டுக்கு நீ கேட்டீங்கன்னா உங்களுடைய சரீரத்துல அசைவு உண்டாகும். ஆவிக்குரிய பாடல் என்ன இருக்குது? ஆவியானவர் அசைவாடுவர் கேட்கும் போது. ஆவியானவர் உனக்குள்ள அசைவு ஆடலைன்னா அது ஆவிக்குரிய பாடல் இல்லை, அது சினிமாவில இருந்து வந்த பாடல். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ஓ நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குது பாடல் கேட்க கேட்க அப்படின்ட்டு நமக்குள்ள இருக்கிற 216 எலும்பும் ஆட ஆரம்பிச்சு. ஆனா எது ஆடாது? உனக்குள்ள இருக்கிற ஆலயம் ஆடாது, அசையாது. எங்க ஜபம் இருந்ததோ அங்க ஆவி என்ன பண்ணாரு? அசைவாடுகிறார். எங்க வசனம் கேட்டாலும் அங்க அசைவாடுகிறார். எங்க ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை அங்க அசைவாடுவி. அல்லேலூயா. 3வதாக நாம் பார்க்கிறோம் அங்கே 2 தீமோத்தேயு 3:8. 2 தீமோத்தேயு 3:8. என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல் இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பாருங்க, என்னையும் எம்பேரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாசத்து விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். சபையில ஒரு கூட்டம் இருக்குது, எப்ப பார்த்தாலும் மேய்ப்பருக்கு என்ன பண்றாங்க? மேய்ப்பர் கூப்பிடுறாரு, இன்னைக்கு மீட்டிங் இருக்குதானா 1000 வேலை சொல்றாங்க மேய்ப்பருக்கு. அல்லேலூயா. நான் அங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோன்னு. ஏன் நீ ஞானஸ்தானம் எடுத்த? அப்போ உங்க மேய்ப்பர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தது எதுக்கு? ஞானஸ்தானம் எதுக்குமா கொடுக்குறாங்க? உங்களை நடத்துறதுக்காக. யாரெல்லாம் உங்களுடைய மேய்ப்பின் கீழே வந்து ஜலத்தில ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அந்த மேய்ப்பின் கீழே அடங்கி இருக்கணும்.
புரியுதுங்களா? எல்லா வேலையும் இருந்தாலும் எது முக்கியமான வேலை? தேவனுடைய ஆலயத்தில் நடக்கத்தான் முக்கியமான வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்தை விட்டு நீங்க விலகி போறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மேய்ப்பருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. அங்க பாருங்க, என்னையும் எம்பிரேயையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இப்போது சபையிலே சிலர்கள் மோசேக்கு எதிர்த்து நின்று என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. தீத்து 1:16. தீத்து 1:16 என்ன சொல்றது பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். பாருங்க, நான் தேவனை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறேன், நீ என்ன சொல்றது அப்படின்றாங்க. கேட்டா அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு தேவனை நல்லா நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். இயேசுவை மறுதலிக்கிறாங்க. கிரியை செய்யறது இல்ல. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் நீ மறுதலிக்கிறேன்னா, தேவனை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறது பெருமை, ஒரு மேட்டுமை. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. என்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தாயோ, என்னைக்கு தாய் வயித்துல பிறந்தாயோ, கடைசி வரைக்கும் உனக்கு தாய் அந்த தாய் தான். என்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தா அதுதான் சபை தான் தாய் சபை. வேறு எந்த சபையில உட்காந்துக்கின்னு நானு பரலோகத்துக்கு போகவே முடியாது. அப்படி ஆண்டவர் தப்பு தப்பா எழுதி பைபிள் எழுதி வைக்கல. அல்லேலூயா. நீங்க போய் பாருங்க, 1189 அதிகாரத்துல எங்காவது உன் தாய் சபையை விட்டுட்டு நீ வேற சபையில உட்கார்ந்து எனக்கு பரலோகத்துக்கு போக முடியுமா? உன் பிள்ளைகளை 8ஆம் கிளாஸ் சேர்த்திருக்கிறீங்க, சி கிளாஸ்ல சேர்த்தீங்க. அந்த பிள்ளை சி கிளாஸ்ல உட்கார வேண்டிய கிளாஸ்ல இ கிளாஸ்ல உட்காந்துக்குது. டெய்லி போய் பாஸ் பண்ணுவா, பாஸ் பண்ணாத அந்த பிள்ளை? பாஸ் பண்ணுவா, பாஸ் பண்ணாதா? பாஸ் பண்ணாது. ஏன்னா அது கிளாஸுக்கு அட்டன்ஸ் எங்க போடுறாங்க? சில போடுறாங்க. ஆனா உட்காந்துக்குது ஈல. அல்லேலூயா. இந்த சபையில நீங்க உட்காந்துக்கிற ஆளு வேற எங்கன்னா உட்காந்து என்ன பண்றது? நான் அட்டன்ஸ் ஆர்டர் கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டேன், ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, சபை ஒரு கிரமமா இருக்குது. சபை தேவனுடைய சபை எதுக்கு? சபை கீழ்பட்டு சபையில நடக்கிற காரியத்துல ஒழுங்கு கிரமா உட்கார்ந்தாதான் அதுதான் போகும் சபையில. உங்களுடைய மேய்ப்பரே தப்பா நடத்தினாலும் நீ சபையை விட்டு விலகாம இங்க இருந்தீங்கன்னா, ஒருவேளை மேய்ப்பர் போக மாட்டார் பரலோகத்துக்கு, ஆனா சபை போயிடும். புரியுங்களா? மேய்ப்பர் தப்பா நடத்தினா என்ன பண்ணுவோம்? மேய்ப்பர் கைவிடப்படுவாரு, ஆனா சபை பரலோகத்துக்கு போயிடும். ஏன்னா நீ சபைக்கு கீழ்பட்டு இருக்கிற. புரியுங்களா? உன்னை தவறா நடத்தினா கூட, ஆடுகளை தவறா நடத்தினா கூட, அந்த ஆடு என் சபையை விட்டு, என் தாய் சபையை விட்டு நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்தா நிச்சயமா ஆண்டோட வரைக்கும் நான் சபை அந்த ஆத்மா கர்த்தர் விலை கொடுத்து எடுத்துட்டு போவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த சபையில தாய் சபையில உட்கார்ந்து இருக்குது. புரியுங்களா? எனக்கு என் மேய்ப்பு இருக்கிறார். உனக்கு நல்ல போதகனா இருக்கும் போது போதகிட்ட ஏன் உட்கார மாட்டேன்றீங்க? இஷ்டத்துக்கு போக கூடாது. அதான் சொல்றார் ஆண்டவர். அங்க சொல்லப்படுது பாருங்க, அவர்கள் என்னப்பட்டிருக்குது? மறுதலிக்கிறார்கள், அவர்கள் அருவருப்பப்பட்டவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவளா இருக்கிறார். 3 காரியத்தை ஆண்டவர் எழுதுறார். 1 அருவருப்பு, கீழ்ப்படியாம தன்மை, எந்த நற்கிரியும் செய்ய முடியாது ஆண்டவருக்காக. அதுபடி நீ ஓடி ஓடி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னா பண்ண முடியாது. சபையில அடங்கி இருக்கணும். 3வது பாருங்க, 2 பேதுரு 2:14. 2 பேதுரு 2:14. தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி 2:14 விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் ஆபத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. பாருங்க, இந்த சபையில நீங்க உறுதி இல்லாத ஆத்மா இருந்தீங்கன்னா உங்களை பிசாசு தந்திரமா பிடிப்பான். அவங்க யாரு? விபச்சார மயக்கத்தால் தெரிந்து சுத்தி தெரியுங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உறுதியில்லாத ஆத்மா, இந்த சபையில நிலைத்தில்லாத ஆத்மா அப்படின்னா எந்த ஜபத்துக்கு வராத ஆத்மா, புரியுதுங்களா? சும்மா திருந்துவருக்கு போகிற ஆத்மா, இதெல்லாம் எப்படி பிடிக்கிறாங்க பாருங்க. உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளின் படகினே இருதயுடைய சாபத்தின் பிள்ளைகளா மாறிடுவாங்க. கடைசியில் வந்த சபைக்கு வரப்போ ஆண்டு பிள்ளையா முடிவில் என்ன மாறுறாங்க? சாபத்தின் பிள்ளைகளா மாறுறோம். ஏன் மாறுறாங்கன்னா, நீங்க உறுதி இல்லை, உங்க ஆத்மா மேல உனக்கு என்ன இல்லை? நான் என் ஆத்மா பரலத்துக்கு போன உனக்கு உறுதி கிடையாது. விசுவாசத்துல உறுதி இல்லை, ஜபத்துல உறுதி இல்லை, தேவ சமூகத்துல உறுதி இல்லை, வருகையில உறுதி இல்லை, நான் போன உறுதி இல்லை. அப்ப உறுதி இல்லாத ஆத்மா, அதான் சொல்றார் ஆண்டவர். அங்கே ரோமர் 12:12 வாசிக்கும் போது, ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப ஜெபத்துல எப்படி இருக்கணும்?
உறுதியா இருக்கணும். ஏன் ஜெபத்துல உறுதியா இல்லை? ஜெபம்னு சொன்னாவே பாதி பேருக்கு என்ன உண்டாகுது? அலர்ஜி உண்டாயிடும் சபையில. பாதி பேருக்கு கொரோனா வந்துருது. ஏன்னா ஜெபம்னாவே அவங்களுக்கு என்ன பண்ணாது? மாந்தி மாறி, ஐயோ ஜெபத்துக்கு போனா என்ன நிலைமை? ஜெபம் என்பது ருசிகரமான பதார்த்தம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்கன்னா கர்த்தர் வந்துடுறாரு. எந்த ஜெபத்துல வரல நீங்க யோசித்து பாருங்க. எல்லா ஜெபத்திலையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். 3 பகல் 3 இரவு ஜெபத்தை போட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 72 மணி நேரம் உட்கார்ந்தாங்க ஆடுகள். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் பரிபூர்ணமா சந்தித்து அனுப்பினார். அல்லேலூயா. நீ ஜெபத்துல இருந்தா தானியேல் ஜெபிக்கிறாரு. சிங்கத்து கோயிலை தூக்கி போடுறாங்க தானியேலை. அவன் ஜெபித்துக்கிறதுனால தான் கர்த்தரை வந்து என்ன பண்றாரு? சிங்கமுடைய வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உறுதியா இருந்தாங்க ஆண்டவர் மேல. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ தூக்கி அக்கினியிலே போடுங்க. உறுதியா இருந்ததுனால சபையில கர்த்தரை இறங்கி என்ன பண்ணாரு? அந்த அக்னியின் நடுவில் உலாவுகிறார். நீ உறுதியா இருந்த சபையில கர்த்தர் உன்னோட உலாவார், உன்னோடு கூட வருவார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார், நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேல் தூக்கி கர்த்தர் என்ன பண்ண உயர்த்துவார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரே நாள் நடக்குமா? சபைக்கு கீழ்ப்படியாத ஆத்மா ஒரு நாள் வருகையில் போகவே போகாது. நீங்க எழுதி கூட வச்சுங்க. புரியுங்களா? சும்மா இங்க வந்து மாயமலம் பண்றதுக்கு சபைக்குள்ள வரக்கூடாது. ஒண்ணு நீ வருகைக்கு போகணும். அதுக்காக தான் சபைக்குள்ள வரும். நமக்கு எதுக்கு சபைக்கு வரோம்? சோறு இல்லை, அதுக்கு வரோம் சபைக்கு. இல்லை வீடு இல்லையா? வீடு வாசல் எல்லாம் இந்த உலகத்தில் சுத்தினுக்கிறான் மனுஷன். புரியுதுங்களா? எல்லாமே இருக்குது. ஆனா தேவன் யாருன்னு அறியாது இருக்கிறான். ஆனா நமக்கு எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இது எல்லாம் இருக்கிற அர்த்தம். இயேசு உங்களோட இருந்தா வீடு இருக்காதா? பிதா தன் குமாரனை, சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் கொடுத்தவர் மீது எல்லாம் கொடுக்காமல் இருப்பாரா? உன் தேவையை சந்திக்க மாட்டாரா? ஒரு நாள் லீவ் போட்டு நீ ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ண உனக்கு எல்லாத்தையும் தர மாட்டாரா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்ல. நீ மனுஷனை நம்பி நம்பி என்ன பண்ற? உனக்குள்ள உறுதி இல்லை. ஆத்மா உறுதி இல்லாத ஆத்மா தந்திரமா பிடித்துக்கிட்டு போறாங்க. புரியுங்களா? சபைக்கு நான் வரலாம், எத்தனையோ ஊழியக்காரர் வரலாம், அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. புரியுதுங்களா? உன் மேய்ப்பு கீழே தான் நீ அடங்கி இருக்கணும். 1000 சபைக்கு 1000 சுவிசேஷங்கள் வரலாம், தீர்க்கதரிசி வரலாம், அற்புத அடையாளம் செய்ய வரலாம். சில வந்தவருக்கு ஐயா நீங்க நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க, உங்க நம்பர் கொடுங்கன்றோம். நீங்க நம்பரை வாங்கிப்பீங்க. அப்புறம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டை எழுதி கொடுன்னுவாங்க. அப்புறம் வீட்டை எழுதி கொடுப்பேன். கடைசியில் வந்து எங்க நிற்பேன்? தாய் சபைக்கு வருவேன். இது மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க ஐயா 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவரு நம்பர் வாங்கினேன், கட்சியில் பார்த்தா என் செயின் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்போ என்னை மொட்டையை அனுப்பிச்சிருக்கிறாரு, மறுபடியும் என்னை பலப்படுத்துக்கணும். எனக்கு கீழ்ப்படியாத ஆத்மாக்கள், உறுதியில் ஆத்மாக்கள் சிக்கிக்கும். இங்க யார் வந்து நின்னாலும் உங்க மேய்ப்பன் தான் உனக்கு என்னது? நம்ம உங்களுடைய மேய்ப்பன் என்னவா இருக்கிற உனக்கு? வாசிங்க 13:17 வாசிங்க. எப்படி 13:17 என்ன சொல்லுது பாருங்க. உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். உத்தரவாதம் உங்களுக்காக யார் கொடுத்தது? உத்தரவாதம் என்ன கொடுத்தாரா? மேய்ப்பரை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்க மேய்ப்பர் தான் உத்தரவாதம். உங்க மேய்ப்பருடைய உத்தரவாதம் இல்லாத நீங்க எங்க போனாலும் நீங்க சீர்கெட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா? அப்படி ஆண்டவர் தப்பான காரியத்தை செய்ய மாட்டார். உங்க மேய்ப்பின் கீழே நீங்க அடங்கி இருக்கணும், அடங்கி கீழ்ப்படியணும். போட்டுக்குது பாருங்க, கீழே என்ன போடுது? 13:17 என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நம்ம கீழ்ப்படியணும். சிலங்க அடங்க மாட்டேன்றாங்க. நான் என் இஷ்டமா போவேன். புரியுதுங்களா? அப்ப மேய்ப்பனை குறித்து உங்களுக்கு என்னன்னே தெரியல. பாதி பேருக்கு மேய்ப்பன்னா யாருன்னு பாதிக்கு தெரியல. சும்மா மேய்ப்பன்னா ஏதோ வந்து அவங்க என்ன பண்ண வேலை இல்லாத மேய்ப்பனை வந்துட்டாங்க. புரியுங்களா? வேலை இல்லாத மேய்ப்பனை வரல. புரியுங்களா? ஆண்டவரை அடைச்சு வந்தாரு. அல்லேலூயா. தாயின் கருவில உருவாக்கத்துக்கு முன்னாக முன்னறிந்தார். தாயின் கருவில உருவாக்கத்துக்கு முன்னாடி முன்னறிந்தார். அப்புறம் முன்குறித்தார் தாயின் கருவில. அப்புறம் அவர் தெரிந்து கொண்டார். அவர் ஊழியத்தை அடைத்துக்காக என்ன பண்ண? ஊழியத்தை கொடுத்தார். வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. 8:28, 29 ரோமர். வாசிங்க சீக்கிரம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வாசிங்க. மைக் இல்லையா? ஓகே வாசிங்க. அடுத்து 29 வாசிங்க. தம்முடைய குமாரன்
அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ பாருங்க, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இரண்டாவது முன்குறிக்கிறார். ஃபர்ஸ்ட் முன் அறிகிறார் பரலோகத்துல, இரண்டாவது முன்குறிக்கிறார் தாயின் கருவில. அப்புறம் அடுத்த வசனம் 30. எவர்களை முன் குறித்தாரோ பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை ஊழியத்துக்காக அழைக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய மேய்ப்பரை அவர் சாதாரண வரல, கர்த்தரே என்ன பண்ணிக்கிறார், முன் அறிந்து முன்குறித்து தேவன் அவரை அழைத்து அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு, அழைத்தவர் யாரையோ அவர்களை நீதிமான்களா மாற்றி உங்க சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் அவர் மகிமைப்படுத்துகிறார். இந்த வசனம்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுங்களா? நம்மையும் ஆண்டவர் முன் அறிந்தார், நம்மையும் முன்குறித்தார், அழைச்சார். அந்த அழைப்பில நிக்கிறது இல்லை. புரியுங்களா? வர சபைக்கு 12 ஆச்சனை மணி ஒரே ஓட்டம் ஓடிடும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா யாருக்கு நஷ்டம்? பிசாசுக்கு நஷ்டம், நமக்கு லாபம். நம்ம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா அவனுக்கு நஷ்டம் உண்டாகுது. நம்ம என்ன பண்றோம், அவனுக்கு லாபத்தை உண்டாக்குறோம். ஜெபம் பண்ணாதவங்களாம் யாருக்கு லாபம்? ஜெபம் பண்ணாததுக்கு பிசாசுக்கு லாபத்தை உண்டாக்கிறோம். நேரம் கொள்ளாத காலம் எது, நேரத்தை பயன்படுத்துன்றார் ஆண்டவர். அப்ப நமக்கு நேரம் இருக்குது, சண்டே லீவ் இருக்குது, நாளெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வசனத்தை வாசிங்க, அங்க சொல்ல பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்ற பாருங்க. சபை எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம். இதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். இது யார்கிட்ட இருந்தது? நெகேமியா கிட்ட இருந்தது. அங்க யார் இருந்தது? எஸ்ரா இருந்தார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, சகல ஜனங்களுக்கு சபையாருக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு என்ன பண்ணாங்க? கவனமாய் செவி கொடுத்தாங்க. 8:8 நான் சொல்லுது பாருங்க. 8:8 அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். 3 காரியம் நடக்குது. 1, புஸ்தகத்தை தீர்க்கமா வாசிக்கணும், வாசித்ததை அவர்களுக்கு அர்த்தம் சொல்லணும். இப்ப நான் அர்த்தம் சொல்லி உங்களுக்கு அர்த்தம் சொல்லி அப்புறம் வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறேன். அதே நீங்க இன்னொரு வசனம் வாசிங்க. 8:18 முதலாம் நாள் தொடங்கி பாருங்க. முதலாம் நாள் தொடங்கினா இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் எப்போ? அடுத்த சண்டே வரதுக்கு நாள் சனிக்கிழமை வரைக்கும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. எப்படி? நம்ம ஒரு பாட்டு பாடின கொண்டாத்துக்கு தினம்னு. புரியுங்களா? பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடக்கூடாது. தினம் என்ன செய்யணும்? அங்க சொல்லப்பட்டது. தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 7 நாள் கண்டினியூ என்ன பண்ணுது? என்ன பண்டிகை அது? இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பண்டிகை, வேதத்தை வாசிக்கிற பண்டிகை. இப்படி ஒரு பண்டிகை வைக்கணும். 7 நாள் நம்ம. புரியுதுங்களா? லீவ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாலிடே, ஸ்கூல் லீவ் எல்லாம் விடுறாங்க. அப்ப 7 நாள் நம்ம என்ன பண்ண உட்காந்து சொல்லுங்கம்மா. இத மாதிரி தினம் புத்தகத்தை என்ன பண்ணோம்? நல்லா வாசித்து அதுல ட்ரைனிங் ஆகணும். சத்தியத்தை நீங்க அறியலைன்னா பிசாசு உங்களை சொதப்புவான். சத்தியத்தை அறியலைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை நடத்த முடியாது. நீங்க சத்தியத்தை அறிஞ்சாதான் கர்த்தர் உங்களை வழி நடத்திட்டு போக முடியும். நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இந்த சத்தியம் உங்க இடத்துல இல்லை என்றாலும் பலவீனமா ஆயிடுவீங்க. நம்முடைய ஆத்மா வந்து சோறு போட்டா சாப்பிடாது. நம்முடைய ஆத்மாவுக்கு பணம் கொத்தா எடுத்துக்காது. புரியுங்களா? நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த உலகமே கொத்தாடி எடுத்துக்காது. அதாவது ஒரு மனுஷன் ஆண்டுகிட்ட கேட்கிறான். புரியுங்களா? அவங்ககிட்ட பணக்காரன், அவன் உலகம் ஃபுல்லா நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? நீ எல்லாத்தையும் என்ன பண்ண? விட்டு ஏழைகளை கொடுத்துட்டு வா என் பின்னாடினாரு. அப்போ பரலோகத்தில் உனக்கு இடம் உண்டுன்னாரு. அவன் என்ன பண்ணா? என் ஆத்மாவுக்காக சேர்த்து வச்சதே என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டான்.
அச்சில மறித்து எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். இந்த ஆத்மாவுக்கு இந்த சத்தியம் உனக்குள்ள இருக்கணும். சரிங்களா? இந்த ஆத்மாவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிசாசு வந்து ஆத்மாவை தான் கெடுப்பான், வேற எதையும் கெடுக்க மாட்டான். ஆத்மா கெடுத்தா சரீரம் கெட்டுரும். அதனாலதான் இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? செத்து போனோம் நாளுக்கு நாள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மா செத்து கிடக்குது, அது உயிர் அடையாத உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னும் உலக கவலை, வீட்டு கவலை, புஸ்தக கவலை, மனைவி கவலை, பிள்ளைய கவலை, வேலை இல்லாத கவலை, சம்பளம் இல்லாத கவலை, வீடு கட்டலன்னு கவலை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதை குறித்து கவலைப்பட சொன்னாரு? 2:4 வாசித்து பாருங்க. எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? என்ன ரட்சிப்பு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நீங்க பெற்றிருக்கிறீங்க. இது என்ன ரட்சிப்பு? இது பெரிதான ரட்சிப்பு. நீங்க பெற்றுக்கிறது சாதாரண ரட்சிப்பு கிடையாது. அவர் எப்படி ரட்சித்தார் என்றால், ஃபர்ஸ்ட் அடையாளம், இரண்டாவது அற்புதம், மூன்றாவது பலவிதமான பலத்த செய்கை, நாலாவது தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தமது சாட்சி கொடுத்தமாயிருக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் தண்டனைக்கு கவலை அற்றிருப்போமானால், அப்போ நரக தண்டனை ஒன்று இருக்குது. இந்த ரட்சிப்பை நீங்க எழுந்தீங்கன்னா நரகத்தில் போய் வந்துருவீங்க. தண்டனை எங்க? நரகம் தான் தண்டனை. அந்த நரகத்திலும் தேவன் நம்ம தூக்கி எடுத்து கண்மணி மேல உட்கார வச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம கொடுத்தா அந்த ரட்சிப்பை உதாரணமா நம்ம தள்ளிட்டு உதாசப்படுத்திட்டு ஊரெல்லாம் சுத்தின்னு எடுக்கணும். ஜெபம் நந்தா அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நிறைவேற நீ பிரியாசப்படணும்னு 4:12 வாசிக்கணும். பிலிப்பியர்ல வாசிங்க. பிலிப்பியர் 4:12 என்ன சொல்றது பாருங்க. 2:12. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேறணும்னா அங்க சொல்றாரு ஆண்டவர், அதிக பயம் இருக்கணும், அதிக நடுக்கம் இருக்கணும். நமக்கு நடுக்கமே இல்லை, பயமே இல்லை, ரட்சிப்பு நிறைவேறுமா? புரியுங்களா? பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீ அதிக நடுக்கத்தோட பயத்தோட இருந்தா தாமா பாஸ் பண்ண முடியும். அப்போ அதிக நடுக்க பயனா தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகணும், சொல்றதான் எழுதணும், வீட்டில் வந்து அபியாசம் பண்ணணும், அதை மனப்பாடம் பண்ணணும், பரீட்சை வரும்போது எழுதணும். அப்போ அதுக்கு அந்த குழந்தைக்கு பயம் இல்லை, நடுக்கமே இல்லை. அதை குறித்து நான் என்ன பண்ண ஃபெயில் ஆகி அப்புறம் சூசைட் பண்ணி போயிடுது. சரியான மார்க் இல்லை. ஏன்? கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு வசனம் சரியா தெரியாதனால தான் மார்க் எப்படி வாங்குறாங்க? எப்படிமா வராங்க? இன்னைக்கு நீட் தேர்வு எழுதாதே நீ என்ன பண்ணலாம்? நீட் தேர்வு நீங்க நீட்டுக்கு படிக்காதியே, நீ ஞானத்துல வளர்ந்தா, வசனத்தை வளர்ந்தீங்கன்னா உனக்கு சம்பவ டாக்டர் ஆண்டு கொடுத்துருவாரு. நீங்க நீட் தேர்வு போய் எழுதுனீங்கன்னா அழகா எழுதி விட்டுருவீங்க. ஏன்னா அந்த ஞானத்தை ஆண்டு கொடுப்பாரு. நமக்கு என்ன பண்றதுல வசனமே தெரியல, எப்படி அந்த பிள்ளைக்கு டாக்டர் ஆகுவார் ஆண்டவர்? நீ உன் பணத்தை போட்டு தான் டாக்டர் ஆகணும். ஆனா நீங்க வந்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் அந்த வசனத்தை வாசித்து அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்பட்டீங்கன்னா இங்க உட்காந்துக்கிற அத்தனை பேர்ல பாதி பேர் டாக்டர் ஆகி கொடுத்துருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றவே இல்லை. எங்க போனாலும் யார் இருப்பாங்க? கிறிஸ்துடைய பிள்ளைகள் டாக்டரா இருப்பாங்க. நம்மளால என்ன பண்ண முடியல? டாக்டர் ஆக முடியல, எதையுமே ஆக முடியல. ஏன் அப்படின்னா நம்ம வேதத்தை நேசிக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். யாருக்கு மிகுந்த சமாதானம்? எத்தனை டாக்டருங்க நம்ம பார்க்குறோம், ரட்சிக்கப்படாத டாக்டருங்க சூசைட் பண்ணி செத்துறான். புரியுதுங்களா? எத்தனை டாக்டர் போய் ஜெயிலுக்கு போறான், செய்ய வேண்டிய ஆபரேஷன் சரியா செய்யாதனால. ஆனா கர்த்தர் மருத்துவர், அவரே பரிகாரி. அந்த பரிகாரிய டாக்டர் உனக்குள்ள இருந்தா உன்னை டாக்டர் ஆகி கொடுத்துருவார். அல்லேலூயா. அவர் அந்த டாக்டர் ரூட்லயே வந்தவர். அவரை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற டாக்டர்லாம் போய் பார்த்துருக்கிறோம், எனக்கு உடம்பு சரியில்லை. அவர் தான் ஃபுல் வைத்தியர். நம்முடைய இயேசு யாரு? சொல்லாமலே விடுதலாக்குவாரு,
கை வைக்காம குணமாக்குறவரு, ஆபரேஷன் இல்லாம சுகமாக்குறவர். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வத்தை விட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி நிக்க வேண்டியது. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே வர்றது. மண்டேக்கா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணாதவங்க எப்படி வரைக்கும் போக முடியும்? எப்படி சத்தியத்தை அறிய முடியும்? சபையில நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாவே அவங்களுடைய வாழ்க்கையில பூரண ஆசீர்வாதத்துல வருவார். சபையில நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நீ அட்டன் பண்ணி பாருங்க. ஒரு தவறாம நீ அட்டன் பண்ணி பாருங்க. கர்த்தர் உனக்கோட வாதாடுவார். வேலை மேல வந்து கர்த்தரை வாதாடுவார். ஏன்னா நீ கிரை செலுத்த சபைக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற. ஆனா சபையை விட்டு நீங்க ஆலயத்தை விட்டு உடையந்தரு இல்ல வேலையை விட்டு வந்து சொல்ல ஆண்டவர். உனக்கு உதவி அங்கேயே நடக்கும். தானியேல் எங்க வேலைக்கு உதவி நடந்தது? தானியேலுக்கு நேபுகாத்நேச்சர் தயவு பெற்றான். ஏன்னா நேபுகாத்நேச்சருக்காக அவன் ஜெபம் பண்ணினான். இன்னொரு வசந்த வாசிங்க, நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம். எபேசு 4:14. எபேசு 4:14. 14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் ம். மனுஷருடைய சூதும் ம். வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாருங்க, நம்ம குழந்தையா இருந்தோம்னா தேவையில்லாத இடத்துல அலைந்து தெரிஞ்சு நிற்போம் சபையை விட்டுட்டு. பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? நாம் இனி குழந்தைகளா இராமல். அப்படி நீ குழந்தையா இருந்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் நீ என்ன பண்ணிருப்பனா அலைகளை போல அடிபட்டு அலையை போல தெரிந்திருப்பீர்கள். அங்கங்க ஓடினே இருப்பீங்க. எங்காவது நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி எங்க? உன் சபையில தான் உனக்கு நிம்மதி. நீ வர சபையில தான் உனக்கு ஜீவ ஊற்று, ஜீவ நதி இங்கதான் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் இங்கதான் வச்சிருக்கிறார். உனக்கு சுகம் எங்க இருக்குது? உன் ஆலயத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? இங்க வந்து நீ முழங்கால் போட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஊரெல்லாம் போய் முழங்கால் போடுறேன், சபையில நடக்கல நான் வரமாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி ஆண்டு சொன்னாரா? எங்க போனாலும் உன் மேய்ப்பனுக்கு சத்தத்தை கேட்டு நீங்க போகணும். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா மீட்டிங்கு, யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்டமா கேட்கணும்? மேய்ப்பர்கிட்ட கேட்கணும். நான் இன்னைக்கு அந்த மீட்டிங் போறேன், போலாமா வேணாவா? ஏன் போகணும்? நல்ல உபதேசம் வந்தாச்சு, யெகோவா விட்னஸ் வந்தாச்சு, பிசாசு சபையிலிருந்து ஆட்கள் வராங்க. புரியுங்களா? ஒருத்தர் பிசாசு சபையிலிருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு சபைக்கு. புரியுங்களா? கட்சியில அந்த சபையில வந்து உட்கார்ந்து அந்த சர்ச்சிலே ஒரு ஊழியக்காரனை கட்டிக்கிச்சு. புரியுங்களா? பிசாச சபையில வருகிற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் என்ன இருக்காது? கர்ப்பப்பை இருக்காது. அவங்க ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்துருவாங்க. புரியுங்களா? இது சென்னையில நடந்தது. உங்களுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு பிசாசு சபையில இருந்து உலாவி சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்க கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு அழகா இருப்பாங்க பெண்கள். நேரா போய் பொண்ணு அங்க எடுத்துட்டீங்கன்னா அவன் லாஸ்ட்ல யார் அடிபடுறது? உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? உங்க மேய்ப்பன் கிட்ட வா, கேளு. எங்க மகளுக்கு இந்த இடத்துல பெண் எடுக்க போறோம், ஐயா எடுக்கலாமா வேணாம்னு கேட்டா அவர் சொல்றாரு வேண்டாம்னா வேண்டாம். அது நன்மைக்கு தான் இருக்கிறாரு, தீமைக்கு இருக்காரு. ஏன்னா மேய்ப்பர் யாரு? யாருமா மேய்ப்பர்? உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களை குறித்து அவர் கரிசனை அதிகம், பாரம், அழுத்தம். நீங்க வரலன்னா அவருக்கு வச்சுட்டு போது தூங்கியிருந்தானா பரவாயில்ல, எங்க ஊழியர் தூங்கிக்கிறாரு. கேட்கிறாரு, என்னன்னு ஏமா வரலன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் எப்படியாவது இனிமேலாவது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம இஷ்டப்படி போனா அது ஆடு கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆடு தேவனுடைய சபையில இல்லைன்னா அது வரையில பார்க்க முடியாது. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அலைந்து திரைகளா இருக்கக்கூடாது, நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடாது. அதனால்தான் 4:13 வாசித்து பாருங்க. அதுல என்ன சொல்றாரு? 13 வாசம் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் பாருங்க. நம்மளே கர்த்தர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சுவிசேஷகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஏற்படுத்துவார். இந்த சபையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாத்துவார். இந்த சபையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேய்ப்பரா மாற்றுவார். இந்த சபையில நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் அப்போஸ்தலரா மாற்றுவார். இந்த சபையில நீங்கள் இருந்தீங்கன்னா சுவிசேஷமா மாற்றுவார். இந்த சபையில நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களை போதகரா மாற்றுவார். புரியுங்களா? இந்த 5லயே மாறாதவங்க கடைசி வரைக்கும் குழந்தையா இருந்து அலைந்து தெரிவாங்க என்று 14 ரிசல்ட் கொடுக்குறாங்க. 13 இதுல இருந்தா தான் கர்த்தருடைய வேலை அதிகமா இருக்கிறது. புரியுங்களா? இனி 140 கோடி மக்கள்
சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் 9 கோடி மக்கள். அதுல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? நம்ம எண்ணிக்கையில் இருக்கிறோம். ஆண்டவர் அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு? முழு வேலூர் ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிக்கப்படும் வேலூர்? உங்களுடைய முழங்கால் போட்டாதான் வேலூர் ரட்சிக்கப்படும். உங்க ஊர் ரட்சிக்கப்படணும், முழங்கால்ல நிக்கணும். 1 மணி நேரம் நிக்காத விசுவாசி எப்படி ஆண்டவருக்காக தொண்டு செய்ய முடியும்? ஆண்டவருக்காக எப்படி ஓட முடியும்? 1 மணி நேரம் நீங்க முழங்கால் நின்னு பாருங்க. முழங்கால் நீங்க எப்ப யார் நிக்கிறீங்களோ, உங்களுக்கு விரோதமா எழும்புற பிசாசானவன் உங்க காலுக்கீழ வந்து அப்படியே அவன் சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்பான். முழங்கால் போடுற இடத்துல தான் பிசாசு சாஷ்டாங்கமா எழுவான் தவிர, சும்மா அப்படியே என்ன பண்ண உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. முடியாதுங்க பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்கிறவங்க, ஆரோக்கியமா இருக்கிறவங்க நேர் முழங்கால்ல நின்னு ஜெபம் பண்ணிப்பாங்க. வராத வேலை வரும், வராத வீடு கட்டி கொடுப்பாரு, வராத கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிக்கலாம். எல்லாம் முழங்கால் படிடுவோம் அப்படியே. அந்த பாட்டு இருக்குதா? எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோட பேசி இருக்கிறார். நம்ம